Good afternoon students. கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அதில் வந்து பார்த்தோன்னா கலர் ஃபார்மேஷன் ஆஃப் கலர் அண்டு கிறிஸ்டல் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி, ஓகேவா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மெட்டாலிக் கார்பனைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மெட்டாலிக் கார்பனைல்ஸ். ஓகேங்களா? என்ன மெட்டாலிக் கார்பனைல்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது மெட்டலும் கார்பனைல்ஸ், ஓகேவா? மெட்டலும் கார்பனைல்ஸ் ரெண்டும் சேர்ந்ததாக வந்து பார்த்தோன்னா மெட்டல் கார்பனைல்ஸ் ஆர் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் வித் கார்பன் மோனாக்சைடு. கண்டிப்பாக மெட்டல் கார்பன் பாண்ட் ஒன்றும் இல்லை, மெட்டல் கூட கார்பன் மோனாக்சைடு, மெட்டலும் கார்பன் கூட மோனாக்சைடு ரெண்டும் சேர்ந்துருக்கிறது பேர் தான் வந்து பார்த்தோன்னா மெட்டாலிக் கார்பனைல்ஸ் அப்படின்னு பேர். இதில் என்ன இருக்குன்னா மெட்டலுக்கும் கார்பனுக்கு இடையில் பாண்ட் இருக்கும். மெட்டலுக்கும் கார்பனுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CO மாலிகுல்ஸில் கார்பன் மோனாக்சைடு மாலிகுல்ஸ் நியூட்ரல் லிகாண்டாக ஆக்ட் ஆகுது. நியூட்ரல் லிகாண்டாக வந்து பார்த்தோன்னா ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து பார்த்தோன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு மாண்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டால் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தயாரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அது ப்ரிப்பேர் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஹோமோலப்டி நிக்கல் கார்பனைல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாண்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்னால 1980 ஓகேவா 1890 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கார்பனைல்ஸ் ஒயிட்ல நிறையா வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தா இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. அண்டு எபிலிட்டி ஆஃப் ரிலீசஸ் த கார்பன் மோனாக்சைடு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா அதாவது கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ரிலீஸராக பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்பனைல்ஸ் மெயின்லி கிளாசிஃபைட் த 2 different ways. ஒன்று பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மெட்டல் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகேவா? 2 வேல வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம் பிரசன்ட் அதை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அதை ஃபர்தராக என்ன பண்ணலாம், ரெண்டாக பிரிக்கலாம். அது ரெண்டானா மோனோநியூக்ளியர் கார்பனைல்ஸ், பாலிநியூக்ளியர் கார்பனைல்ஸ். ஓகேவா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா மோனோநியூக்ளியர் கார்பனைல்ஸ் அப்படிங்கிற மோனோநியூக்ளியர் கார்பனைல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நிக்கல் டெட்ரா கார்பனைல், அதே வந்து பார்த்தீங்கன்னா அயன் பென்டா கார்பனைல், அடுத்தது குரோமிக் ஹெக்ஸா கார்பனைல் அப்படின்ட்டு. ஓகேவா? இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல் வந்து பார்த்தோன்னா டெட்ராகெட்ரல். ஓகேவா? அதே பென்டா கார்பனைல் வந்து ட்ரைகார்பனைல் பைபரமிடல், அதனோட ஷேப் இதெல்லாம் அதனோட ஷேப். ஓகேவா? குரோமிக் ஹெக்ஸா கார்பனைல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு மெட்டல் மட்டுமே இருக்கும். அதனால் ஹோமோநியூக்ளியர் கார்பனைல்ஸ் அப்படி பேர். ஒரே ஒரு மெட்டல் இருக்கனால ஹோமோநியூக்ளியர் கார்பனைல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிநியூக்ளியர் கார்பனைல்ஸ். இந்த பாலிநியூக்ளியர் கார்பனைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா contain the more than one metals. 2 or more metals atoms are present in the carbonyl compounds is called polynuclear carbonyls. ஸோ இங்கே பாருங்கள், மோர் தென் 2 or more than 2 மெட்டல்ஸ் இருக்கும். ஓகே, மினிமம் 2. ஓகேவா? இல்லை 2க்கு மேலே இருக்கலாம். ஓகே, வந்து பாருங்கள், இங்கே 2 கோபால்ட் மெட்டல்ஸ் இருக்குது, இங்கே 2 மாங்கனீஸ் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 அயான் மெட்டல் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? மாங்கனீஸ் இருக்குது, கோபால்ட் 2 மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் அண்ட் ருதினியம். ஓகேவா? ரோடியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 மெட்டல்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாலிநியூக்ளியர் கார்பனைல்ஸ். இல்லைங்களா? நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தா இதுதான் வந்து பேஸ் வந்து நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கிளாசிஃபிகேஷன். பேஸ் வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது. அப்படி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பைநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல்ஸ் இன்வால்வ் த எய்தர் மெட்டல் பாண்ட். ஓகேவா? இது பாருங்கள் எத்தனை பாசிபிள் இருக்குன்னா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? மெட்டல் கார்பனைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்பனைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாண்ட் இருக்கும். ஆர் பிரிட்ஜிங் கார்பனைல் குரூப்ஸ் இருக்கும். ஆர் போத். ஓகேவா? எப்படின்னா மெட்டலும் பாண்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 2 மெட்டலுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா CO குரூப் என்னவாக இருக்குது அப்படின்னா பிரிட்ஜிங்காக இருக்கும்.
2 மெட்டலுக்கு, அதாவது டைரக்ட் பாண்டு, மெட்டல் டைரக்ட் பாண்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 இடையில் பிரிட்ஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் குரூப் இருக்குது. 2 இடையில் 2 மெட்டலுக்கு இடையில் பிரிட்ஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் குரூப்ஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஒரு காம்ப்ளெக்ஸில் ப்ரெசன்ட் ஆகிடலாம். ரெண்டுமே எப்படி டேரக்ட் மெட்டல் பாண்டும் ப்ளஸ் அது கூட என்ன இருக்குன்னா பிரிட்ஜிங் ஆஃப் கார்பன் குரூப்ஸ் ரெண்டுமே இருக்கலாம். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தி கார்பன் லிகாண்ட் தட் இஸ் அட்டாச் த ஒன்லி ஒன் மெட்டல் ஆட்டம் இந்த ரெஃபரன்ஸ் டெர்மினல் கார்பன் குரூப்ஸ். ஒரே ஒரு மெட்டல் மட்டுமே இருந்துச்சோம்னா அங்கே கார்பன் குரூப்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்? டெர்மினலாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரே ஒரு மெட்டல் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா கார்பன் குரூப்ஸ் எப்படி இருக்குன்னா டெர்மினலாக இருக்கும், கடைசியாக இருக்கும். ஓகேங்களா? whereas those that attach the two metal atom இருந்தால் simultaneously மேபி என்னவாக இருக்குன்னா பிரிட்ஜிங் கார்பனல்ஸாக இருக்கும். என்ன இருக்கலாம் 2 மெட்டல்ஸ் இருந்துச்சோம்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் மெட்டல் கார்பன்ஸ் கிளாசிஃபைட் இஸ் ஒன்று சே நான் பிரிட்ஜில் மெட்டல் கார்பனைல்ஸ், இன்னொன்று சே பிரிட்ஜில், அதாவது சே பிரிட்ஜில் மெட்டல் கார்பனைல்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எப்படின்னா 2 கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டிஃபெண்டிங் அப்பான் த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தா எதை டிஃபெண்ட் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா இஸ் 2 ஒன்று சே நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பார்க்குறோம்னா நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பன்ஸ், நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனல்ஸ். ஓகேவா? அது என்ன நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனல்ஸ்? இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ். ஓகேவா? நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்னென்னா ரெண்டு மெட்டலுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பிரிட்ஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைல் குரூப்ஸ் இருக்காது. ஓகேவா? அப்போ எப்படி இருக்குன்னா டெர்மினல்ஸ் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்குன்னா டெர்மினல்ஸ். ஓகேங்களா? எல்லாமே எப்படி இருக்குன்னா டெர்மினல்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அதாவது டெர்மினலில் கடைசியாக கார்னரில் இருக்கும். ஓகேவா? நான் பிரிட்ஜ் மெட்டல் கார்பன்ஸ் கண்ணே ஒன்லி ஒன் டெர்மினல் கார்பன்ஸ் மட்டுமே இருக்கும், டெர்மினலில் மட்டுமே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஒன்லி டெர்மினலில் மட்டுமே இருக்கக்கூடியது. அதான் வந்து பார்த்தா நான் பிரிட்ஜிங் மெட்டல் கார்பன்ஸ் அப்படி எங்கே பாருங்கள் எல்லாமே கார்னரில் மட்டும் தான் இருக்குது. கார்பனல்ஸ் எப்படி இருக்குன்னா கார்னரில் மட்டும் தான் இருக்குது. இங்கேயே பாருங்கள் எல்லாமே எப்படி தான் இருக்குது, கார்னரில் மட்டுமே இருக்கும் கடைசியாக. ஓகே, இதான் வந்து பார்த்தோன்னா என்னன்னா டெர்மினல் கார்பனைல்ஸ், தட் இஸ் நான் பிரிட்ஜிங் மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? நான் பிரிட்ஜிங் மெட்டல் கார்பனைல்ஸ் இஸ் கண்டைன் த டெர்மினல் கார்பனைல்ஸ் as well as மெட்டல் பாண்ட். ஓகேவா? என்ன 2 பாண்ட் ப்ரெசென்ட் ஆகுது. என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாண்டு ப்ரெசென்ட் ஆகும். ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டைன் த டெர்மினல்ஸ் as well as மெட்டல் பாண்ட். ஓகேவா? டெர்மினல் பாண்டு இதுதான் டெர்மினல் பாண்டு. ஓகேவா? இதுக்கு இருக்கக்கூடியது. ஓகேவா? இது மெட்டலுக்கு இருக்கக்கூடியது. இதெல்லாம் டெர்மினல் பாண்ட்ஸு. கடைசியாக இருக்கிறது கார்னரில் இருக்கிறது டெர்மினல் பாண்ட்ஸ். ஓகேவா? அண்டு தி ஸ்ட்ரக்சர் இஸ் ஏ மாங்கனீஸ் டெக்கா கார்பனல்ஸ். மாங்கனீஸ் டெக்கா கார்பனல்ஸ் இஸ் இன்வால்வ் இந்த ஒன்லி மெட்டல் பாண்ட்ஸ். மெட்டல் பாண்ட்ஸ் இது ஃபார்முலாஸ் கரெக்டு. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள் அது ஒன்லி என்ன மட்டும் இருக்குது அப்படின்னா மெட்டல் மட்டுமே இருக்கும். ஓகேவா? இது பிரிட்ஜிங் இருக்காது. மெட்டல் பாண்டு மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் பிரிட்ஜ்டு கார்பனல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ். ஓகேவா? ஸோ பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மெட்டல் கார்பனைல்ஸ் contain the more than one bridging carbonyl ligands along with terminal carbonyl ligands and one or more metal bonds. ஓகேவா? பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அதாவது டெர்மினல் கார்பனைல்ஸும் இருக்கும். இட் contain these metal carbons contain the one or more bridging carbonyls, bridging carbonyl ligands along with the terminal carbonyl ligands and one or more metal bonds. ஓகேவா? பிரிட்ஜிங் இருக்கும், டெர்மினல் இருக்கும், அதே மாதிரி மெட்டல் பாண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. 3மே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் கார்பன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் பாருங்கள் ஒன்லி என்ன மட்டுமே இருக்குன்னா டெர்மினல் கார்பனைல்ஸ் இருக்குது, இன்னொன்று பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன இல்லை இருக்குது அப்படின்னா மெட்டல் பாண்டு கிடையாது, மெட்டல் பாண்டு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஃபார் டெக்கா கோபால்டு
ஆக்டா கார்பனில் டை கோபால்ட்டு ஆக்டா கார்பனில்ஸ். டை கோபால்ட்டு டையில் 2 மெட்டல் இருக்கும். கோபால்ட்டுங்கிறது ஒரு மெட்டலு. ஆக்டா கார்பன் ஆக்டானா ஓகேங்களா இத்தனை 8 கார்பனில்ஸ் இருக்கும். ஓகே 8 கார்பனில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டா அப்படின்ட்டு. ஸோ the 2 possible isomers, 2 isomers are possible. One has is a metal bond. அப்படி இது கோபால்ட் அட்டம். another is a 2 bridging ligands. இங்கே பாருங்கள் இதில் 2 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மெட்டல் பாண்டு மட்டுமே இருக்கக்கூடியது, பாண்டிங் இந்த மெட்டல் கார்பன்ஸ். இங்கே பிரிட்ஜிங் மட்டுமே இருக்கும். சரிங்க, ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளாசிஃபிகேஷனில் 2 ஓகேவா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஆட்டத்தை பேஸ் பண்ணி மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோ நியூக்ளியர் கார்பன்ஸு. அதே மோர் தென் ஒன் ஆட்டம் அப்படின்னா மெட்டல் ஆட்டம், தட் இஸ் ஏ பாலி நியூக்ளியர் கார்பனில்ஸு. இது நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டத்தை பேஸ் பண்ணி சொல்லுவது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங்கை பேஸ் பண்ணி அப்போ 2 பிரிட்ஜிங் கார்பனில்ஸ், நான் பிரிட்ஜிங் கார்பனில்ஸ் அப்படின்ட்டு ஓகேங்களா. அடுத்து பார்க்கக்கூடியது பாண்டிங் இந்த மெட்டல் கார்பனில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பாண்டிங் மெட்டல் கார்பனில்ஸ். தி மெட்டல் கார்பனில்ஸ் சே தி பாண்ட் பிட்வீன் த மெட்டல் ஆட்டம் அண்டு கார்பனைல் லிகாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 காம்பவுண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா 2 காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க மெட்டல் கார்பனில்ஸில். தி பாண்ட் பிட்வீன் த மெட்டல் அட்டம் அண்ட் கார்பன் லிகாண்ட். ஓகேவா, கார்பன் லிகாண்ட் 2 ஆட்டம் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா அது பாண்டு எதுக்கு இடையில் அப்படின்னா மெட்டல் ஆட்டத்துக்கும் அதாவது லிகாண்டில் கார்பன் தான் லிகாண்ட், அதில் கார்பனுக்கு இடையில் 2 காம்பவுண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் தான் எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஃப்ரம் கார்பன் ஆட்டம் ஆஃப் கார்பன் லிகாண்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஃப்ரம் த கார்பன் ஆட்டம் ஆஃப் கார்பன் லிகாண்ட்ஸ் இன்டு த வேக்கன்ட் d orbitals of center metal atom. These electron pair donation to form the sigma bond, metal sigma bonds. Okay, these sigma bond formation increase the electron density metal d orbitals. So the maximum metal electrons reach, and order the response compensate the increased electron density. The metal d orbitals interact with the empty of pi orbitals of the carbonyl ligand. There so transfer the added to transfer பண்ணாத மறுபடியும் transfer added to electron density into back to ligands. The ligand component is called, the second component is called by back bonding. This the metal carbonyls electron density moves from the ligand to metal through the sigma bonding and the formation of metal ligand through the pi bonding. The synergetic effect accounts of the strong metal sigma bonds in metal carbons. The phenomenon is shows diagrammatically is follows. ஓகேங்களா, ஒன்றும் இல்லைப்பா, இதில் என்ன அப்படின்னா 2 காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன 2 காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா மெட்டல் ஆட்டம். ஓகேங்களா, இது மெட்டல் ஆட்டம். இது வந்து பார்த்தோன்னா எஸ்ஏ கார்பன் ஆஃப் என்ன அப்படின்னா இது வந்து கார்பன் எழுத லிகாண்டு. அங்கே கார்பனில் என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், மெட்டலில் டிஃபிஷியண்டாக இருக்கும். ஓகேவா, இங்கே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறது என்னன்னா எலக்ட்ரான் டொனேட் பண்ண எதுக்குன்னா வேக்கண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் என்ன பண்ணால் டொனேட் பண்ண. அப்போ இங்கே டொனேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த பாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஃபார்வர்டு பாண்ட் அப்படின்னு சிக்மா மெட்டல் ஃபார்வர்டு பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே வாங்க. ஓகேவா, இப்போ என்னன்னா இல்லை இதை வந்து பார்த்தோன்னா ஃபார்வேர்டு சிக்மா பாண்டிங். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா இது எங்கே அப்படின்னா டேரெக்டாக கார்பன். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட சப்போஸ் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் கூட வந்து பார்த்தோன்னா அங்கேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ண அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரானு இது மறுபடியும் எதுக்கு கொடுக்குது அப்படின்னா மெட்டலுக்கே கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது? மெட்டல் கொடுக்கும். அப்போ இதை வந்து பார்த்தோன்னா இப்போ ஆக்சிஜனில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி என்னன்னா பை ஆர்பிட்டால்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஆக்சிஜனில் என்ன இன்வால்வ் ஆகும்னா பை ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ், அதெல்லாம் பை ஃபார்வர்டு பாண்டு. இது பை ஃபார்வர்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா இங்கே இருக்க எலக்ட்ரான் எல்லாமே இதுக்கு
மெட்டல் வேக்கண்ட் மெட்டல் இருக்கிறது ஃபுல்லாக வந்துடுச்சு. இங்கே எலக்ட்ரான் ரிச். ஓகே, இங்கேருந்து எலக்ட்ரான் கொடுத்துடலாம். இங்கே என்ன ஆச்சுன்னா எலக்ட்ரான் ரிச் ஆயிடுச்சு. எலக்ட்ரானிக்கு ரிச் ஆயிடுச்சு. ஓகே, எலக்ட்ரான் ரிச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடுறோம்னா இதெல்லாம் டிஃபீசிட் ஆகிடுது. ஓகேங்களா, லிகாண்டில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அங்கேருந்து எலக்ட்ரான் கொடுத்ததுனால இது என்ன ஆகிடும்னா இது டிஃபிஷியன்ட் ஆகிடுது. இது டிஃபிஷியன்ட் ஆகிறதுனால மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா இந்த மெட்டலு இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் அதிகமாகிடுச்சு, எலக்ட்ரான் ரிச்சாக மாறிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்து எலக்ட்ரான் மறுபடியும் எகைன் பேக்கில் மறுபடியும் என்ன கொடுது அப்படின்னா லிகாண்டுக்கே, அதாவது கார்பனுக்கே கார்பனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா பை பேக் பாண்ட் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாற்றி டொனேட் பண்ணியதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் என்ன பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு. பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ இது ஃபார்வேர்டு பண்ணால் மறுபடியும் ஃபார்வேர்டு வந்து பேக்வேர்டு வர என்னன்னா அந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாண்டாக மாறிடுச்சு. இந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாண்டாக மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் நேச்சர் ஆஃப் பாண்டிங் இந்த மெட்டல் கார்பனைல்ஸ். இது இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின், 5 மார்க் 3 மார்க் இதில் எதில் வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ். ஓகேங்களா. ஸோ கோர்னஸ் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அதனோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா 2 தான் கிளாஸஸ் 2 தான் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா தெர்மோடைனமிக். ஓகேவா. ஸோ திஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் இன்டர்பிரட் different ways, 2 different ways. ஃபஸ்ட்டு ஒன்று சே தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகே, தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா. அனதர் ஒன் சே கைனடிக் ஸ்டெபிலிட்டி. கைனடிக் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே நம்ம சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. ஓகேவா. சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். ஓகேவா. இந்த தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வரப்போ அதோட எனர்ஜி வந்து எப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி அதோட வேல்யூ நெகட்டிவ் சைனில் இருக்கணும். அப்போ நெகட்டிவ் சைன் இருந்தால் தட் இஸ் மோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா மோர் ஸ்டெபிலிட்டி. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வரப்போ அதோடய ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸு மோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா கைனடிக் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா. கைனடிக் ஸ்டெபிலிட்டி எதை சொல்கிறாங்க அப்படின்னா ரெஃபர் இஸ் ஏ லிகாண்ட் சப்ஸ்டியூஷன். இதில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த கைனடிக் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா லிகாண்ட் சப்ஸ்டியூஷனை பொறுத்து சொல்கிறாங்க. லிகாண்டு சப்ஸ்டியூஷன். ஓகேவா. சரி, இந்த லிகாண்டு சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா லிகாண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் சப்ஸ்டியூஷன் நடந்துச்சுன்னா எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் நடந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தா லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் நடக்குதோ அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோன்னா லெபைல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படி பேர். ஓகேவா. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா லெபைல் காம்ப்ளெக்ஸஸ். ஓகேவா. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபாஸ்ட் சப்ஸ்டியூஷன் நடக்குதோ அது வந்து லெபைல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டியூஷனே வந்து பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இல்லை ஒரு சில நடக்காது, சப்ஸ்டியூஷனே நடக்காது. ஒரு சில சப்ஸ்டியூஷன் ஸ்லோவாக நடக்கும், ஒரு சில சப்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. அப்போ அந்த மாதிரி கூடிய காம்ப்ளெக்ஸில் என்ன சொல்லணும்னா இன்னட் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு பேர். நடக்காமல் இருக்கிறது இல்லை ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது அந்த காம்ப்ளெக்ஸஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னட் காம்ப்ளெக்ஸஸ். ஓகேவா. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைனடியை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, இன்னொன்று தெர்மோடைனமிக் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணி தான் அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணி தான் ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா. சரி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை த அனதர். ஓகேவா. அதாவது ஒரு லிகாண்டை இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சப்ஸ்டியூஷன் நடக்கிறது ரெசிஸ்டன்ட் தடுக்கக்கூடிய ஃபேக்டர் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மெஷர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டியூஷன் நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. சப்ஸ்டியூஷனை நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, சப்ஸ்டியூஷன் நடக்கிறத ரெசிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுருக்கு, தடுத்து வச்சுருக்கு. சப்ஸ்டியூஷன் நடக்கிறத தடுத்து வச்சுருக்கு. ஓகேவா. ஸோ ஒன் லிகாண்டு ஸோ அனதரை ஓகேங்களா. ஸோ அந்த கெப்பாசிட்டி தான் என்ன சொல்கிறோன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ரெஃபர் இஸ்
டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஓகேவா. அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பிட்வீன் த டூ ஸ்பீசிஸ் இன்வால்வ் அட் ஈக்குவலிபிரியம் ஓகேவா. ஈக்குவலிபிரியத்தில் இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டு பீசஸ்க்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து பார்த்தோன்னா அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க எஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு. பாருங்கள் இதை வந்து பார்த்தோன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸு, இது வந்து பார்த்தோன்னா காப்பர் 2+, இது வந்து பார்த்தோன்னா NH3, இது ரெண்டும் சேர்ந்தப்போ காம்ப்ளெக்ஸாக ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ பாருங்கள் ஈக்குவலிபிரியம் பொசிஷன் இருக்கும். ஈக்குவலிபிரியத்தில் இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா இது பார்த்தோன்னா அதோட ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் பீட்டா. அந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் பார்த்தோன்னா பீட்டா வந்து பார்த்தோன்னா எஸ் நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கிறப்ப நம்ம ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன், ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன் எஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஓகேவா. இதான் வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் இன்க்ரீசஸ் வேல்யூ இஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஓகேவா. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸிங் இருக்கும் அந்தளவுக்கு அதோட ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஓகேவா. இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸஸ் ஓகேவா. இன்க்ரீஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும், காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஓகேவா. அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாக சார் கிரேட்டர் வேல்யூ ஆஃப் த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் ஓகேவா. அப்போ கிரேட்டர் வேல்யூ ஓகேவா ஸ்டெபிலிட்டி வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சோம்னா அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படின்னா கிரேட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருந்துச்சோம்னா அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஜென்ரலி தி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஸ்டேபிள் இன் த சொல்யூஷன் காம்ப்ளெக்ஸ் ஓகேவா. சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் ஆர் அண்டர்கோஸ் த டிசோசியேஷன் இந்த ஸ்மால் எக்ஸ்டென்ட் ஓகேவா. என்னன்னா நம்ம சொல்யூஷன் இருக்கப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மால் எக்ஸ்டென்ட் ஓகேவா. என்னன்னா அதிக டிசோசியேஷன் ஆகிறது ரொம்ப எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா டிசோசியேஷன் ஆக முடியாத இருக்கும் அதாவது வந்து பார்த்தோன்னா ஸ்மால் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசோசியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஓகேவா. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கிறது ஸ்ட்ரென்த் மெட்டல் லிகாண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மெட்டல் லிகாண்டு ஸ்ட்ரென்த்து அதாவது பொதுவாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா சொல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேவா. சொல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜில் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேவா. அதில் வந்து பார்த்தோன்னா அதாவது காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் ஆகாமல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அது ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ எப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டிசோசியேஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் பாண்ட் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மெட்டலுக்கும் இல்லை மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இருக்கிற பாண்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிசோசியேஷன் என்னன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டிசோசியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கப்போ அது எப்படி இருக்குன்னா மோர் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் அக்வஸ் சொல்யூஷன் இந்த காம்ப்ளெக்ஸ் டிசோசியேட்டு. அக்வஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் என்ன டிசோசியேட்டு தட் வில் பி ஈக்குவலிபிரியம் ஓகேவா. அக்வஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் டிசோசியேஷன் ஆகுது. டிசோசியேஷன் ஆகிட்டு அது ஈக்குவலிபிரியத்தில் வந்து பார்த்தோன்னா ரெண்டுக்கும் டிசோசியேஷன் ஆனதுக்கும் அன்டிசோசியேஷன் ரெண்டு கிடையில் ஈக்குவலிபிரியம் இருக்கும் ஓகேவா. அக்வஸ் சொல்யூஷனில் டிசோசியேட் ஆகும். அப்போ டிசோசியேட் ஆகிட்டப்போ அது ஈக்குவலிபிரியத்தில் வந்து பார்த்தோன்னா ரெண்டுக்குமே ஓகேவா அன்டிசோசியேட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஓகேங்களா. அன்டிசோசியேட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே டிசோசியேட் ஆகிற ரெண்டு கடியில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஈக்குவலிபிரியம் இருக்கும் ஓகேவா. அந்த ஈக்குவலிபிரியம் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிசோசியேஷன் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஓகேவா. அந்த ரெண்டு கடியில் இருக்கப்போ அது அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் இதை பேர் dissociation equilibrium constant or instability constant ஓகேவா. இன்ஸ்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்டபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள் இது டிசோசியேஷன் ஆஃப் டெட்ராமைன் காப்பர் ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸ் டிசோசியேஷன் ஆகுது. டிசோசியேஷன் ஆகிறப்ப ரெண்டு ஈக்குவலிபிரியம் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு ஈக்குவலிபிரியம் இந்த ரெண்டுக்கு ஈக்குவலிபிரியம் தான் இதை வந்து பார்த்தோன்னா அதாவது இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் டிசோசியேஷன் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஓகேவா. ஸோ ஃப்ரம் த 1 and 2 ஓகேவா. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தா ரெண்டுமே சொல்கிறாங்க என்ன சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்றுங்கிறது பார்த்தோன்னா இங்கே இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்
இது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்கக்கூடியது இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்றுக்குள்ள ஒன்று எப்படி இருக்கணும், ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஏ ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, அதோடைய ஆல்ஃபாவோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகேவா, டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆர் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன சொல்லணும்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆர் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா, இங்கே the stability constant, stability of coordination complex is measured in terms stability constant. ஒன்று coordination கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் பி தி ஹையர் வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சைன் இஸ் கிரேட்டர் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, அதாவது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ ஹையராக இருந்துச்சோம்னா தி ஹையர் வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ காம்ப்ளெக்ஸ் அயன் கிரேட்டர் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அது அதிகமாக இருந்துச்சோம்னா அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படின்னா கிரேட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ சமயம். ஸோ ஒரு சில காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஓகேவா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அயான் தயோசைனைடு ஓகேவா, அடுத்து டெட்ராமைன் காப்பர், அடுத்தது அர்ஜென்டோசைனைடு ஓகேவா, ஹெக்ஸாமைன் கோபால்ட்டு, டெட்ராசைனைடு மெர்க்குரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு வந்து அயான் எஸ்சி சைனைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த அயான் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 1.0 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அடுத்தடுத்து வரப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸிங்கில் இருக்குது. ஓகேவா, இப்போ கடைசி மெர்க்குரி சைன் எடுத்து பாருங்கள், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 2.4 × 10⁻41. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப கீழே வரது எப்படி இருக்கு அப்படின்னா ஹை ஸ்டேபிளாக இருக்குது சொல்லுவோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை கம்பேர் தான் பண்ணி சொல்ல முடியும். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும், கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அயான் தயோசைனைடு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள். ஓகேவா, அது காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள். ஏன்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ ரொம்ப கம்மி. அதே மெர்க்குரி சைனைடு அதனுடைய காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப மெர்க்குரி சைனைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தென் கம்பேர் டு த அயான் தயோசைனைடு காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா எது மோஸ்ட் ஸ்டேபிள் எது லெஸ் ஸ்டேபிள் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா, ஸோ இதோட ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியம் பார்க்கலாம்.